எவ்ரிவன் வெல்கம் டு ஷஃபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் 2 பேர்த்துக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. இது எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோம்லாம் வந்து வீடியோவில் பின்னாடி பார்ப்பீங்க. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். இது வந்து சென்னை ஏர்போர்ட்டு, சென்னை இன்டர்நேஷ்னல் டெர்மினல். ஒரு சண்டே ஒரு 12 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ வந்து ரொம்பவே டைம் இருந்தது. நாங்கள் அப்படியே வந்து ஏர்போர்ட் சுற்றி பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஏர்போர்ட் செம்மையாக இருந்தது. ஒரு கோல்டன் அண்ட் எல்லோ தீமில் பயங்கரமாகவே இருந்தது. நாங்கள் டின்னர்லாம் வெளில முடிச்சுட்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால் எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் டின்னரே வந்து மறந்துட்டோம். பட் ஒரு கடைசியில் வந்து வெளியில் ஞாபகம் வந்தது. சரின்னு சாப்பிட்டு அப்படியே வந்தோம். செக்இன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சு எல்லாம் பேக் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் நான் எடுக்கலை. பட் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷஃபா விலாக்ஸோட டெஸ்டினேஷன் வந்து அது கிடையாது. இது வந்து ஒரு கனெக்டிங் ஏர்போர்ட் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஃபர்தராக பார்ப்பீங்க நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வந்து சஸ்பென்ஸ் தான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன் நான் எங்கே போகிறேன்னு. ஒரு வழியாக நாங்கள் போய் உட்காந்தோன்னே ஃப்ளைட் வந்து லைக் ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிறப்ப கூட வந்து அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்காது, எதுவும் தெரியாது. பட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அது டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த லைட்ஸ், அந்த கீழே நம்ம லைட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த லைட்டோட பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. மேபி ஏதாச்சும் ஒரு ஐகானிக் இது வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். பட் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் சென்னை தெரிஞ்சுது. கொஞ்ச நேரத்தில் வந்து வந்தங்காட்டி எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. செம்ம போரு. இந்த எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமும் வரல. அதே மாதிரி செம்ம போரும் அடிச்சது. ஸோ நான் வந்து பொன்னியின் செல்வன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். பட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் டயர்டாக இருந்தது. ஸோ லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்ட உடனே திரும்பவும் வந்து லைட் ஆன் பண்ணிட்டாங்க. லைட் ஆன் பண்ணிட்டு இது ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஃப்ரூட் பவுல் எடுத்திருந்தேன். ஏன்னா நைட் டைமு நம்ம வந்து எதுவும் ஹெவியாக சாப்பிட வேணாம். அவங்க வந்து மீல்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் அவங்களோட வெஜ் மீலும் வந்து சிக்கன் மீலும் நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. லைக் அதை வந்து பேக் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறனால. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் இந்த நடக்கல்ல அப்படிங்கிறது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாராச்சும் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து டேஸ்ட் பண்ணாமல் வந்துடாதீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு குட்டி தூக்கம் போகும்போது நம்ம வந்து அடுத்த கண்ட்ரியை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் கிட்டத்தட்ட மலேசியாவுக்கு முன்னாடி அந்த ஜாவா அந்த மாதிரி ஒரு ஐலேண்ட் வரும். அந்த ஐலேண்டை நம்ம க்ராஸ் பண்ண போகும்போது சென்னையில் பார்த்த லைட்டிங்க்கும் இங்கே இருக்க லைட்டிங் பேட்டர்ன்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டல்லாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து இதாக இருக்கும். லைக் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரி. பட் அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு சைடு வந்து அழகாக அலைனாக இருக்கிறது தெரியும். லைக் எவ்வளோ அழகாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து கொச்சன்னு இருக்கும். அதுவும் வந்து சூப்பராகவே இருக்கும். அதுக்கு இடையில அந்த ரோட்ஸு, அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து சன்ரைஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மலேசியா ஏர்லைன்ஸில் வந்து ஒரு 4:00 அந்த மாதிரி வந்து நம்ம லேண்ட் ஆனோம். லேண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு 2½ ஹார்ஸ் டைம் இருந்தது. பட் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டிலேயில் தான் வந்தது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த டைம்
வந்து ஓகே. அவங்க வந்து லாட்ஜும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, என்னோட இந்த ஃப்ளைட்டும் மலேசியா ஏர்லைன்ஸ், அடுத்த ஃப்ளைட்டும் மலேசியா ஏர்லைன்ஸ். ஸோ வந்து அவங்க வந்து லாட்ஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாட்ஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்க போம்போது, அ நாங்க வந்து அத யூஸ் பண்ணல இந்த தடவ. ஏன் அப்டின்னா, எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம எங்கேயோ போறோம். நம்ம வந்து வேற ஏதோ ஒரு புது இடத்துக்கு போறோம் அப்டிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே வந்து இருந்தோம். பட் மலேசியா ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்ததுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எப்டி அப்டின்னா, அந்த ஏர்போர்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்க்கிடெக்சர்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்க வேண்டியது. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. அதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரிப் எதுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, லைக் அவங்களுக்கு வந்து அஃபிஷியல் ட்ரிப்பு. எனக்கு வந்து இது வந்து டூர் மாரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம டெஸ்டினேஷன் கண்ட்ரி போறோம் இல்லையா? அந்த கண்ட்ரில வேலை இருக்கு. பட் எனக்கும் சேர்ந்து வந்து ஓகே நீங்க வந்து ஸ்பௌஸையும் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நானும் வந்து போயிருந்தேன். பட் அவங்க வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு எங்களுக்கு அங்க தான் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, பட்ஜெட்ல இல்ல. ஏன்னா இந்த காஸ்டிங்கோட அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ சில அப்ரூவல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த அப்ரூவல்லாம் நம்மனால வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பெரிய தலையெல்லாம் ஈடுபடணும். அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். மேபி ஃப்யூச்சர்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நாளைக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்ட வந்து நம்ம கிராஸ் பண்ண தான் போறோம். அப்ப வந்து நான் கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்து போடுறேன். மேபி அப்ப இன்னும் கொஞ்சம் வந்து நெறையா இது இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் எனக்கு சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். மலேசியா ஏர்போர்ட்ல வந்ததுக்கப்புறம் நான் சாக்லேட்ஸ் வாங்கலாம், அது வாங்கலாம்ன்னு நான் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பட் எல்லாத்துக்குமே நோ சொல்ட்டாங்க. எல்லாமே வரும்போது பார்த்துக்கலாம். போம்போது எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும்? நம்ம போய் சாக்லேட் சாப்பிட போகல அப்படிங்கிற மாரி. அங்க போய் அந்த மலேசியால சன்ரைஸ் பார்த்தோம். லைக் த லைஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, டின்னர் சென்னையில, மலேசியால பிரேக்ஃபாஸ்ட், அடுத்த கண்ட்ரில லஞ்ச் அந்த மாரி தான் அது பிளானா இருந்துச்சு. இன்னும் ஃப்யூச்சர்ல வர வீடியோவ பாருங்க. உங் அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அத தான் அனுபவிச்சோம் அப்டின்னே சொல்லலாம். லைக் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் கனவுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் தோ 2 பேரும் வொர்க் பண்றோம், 2 பேரும் ஜாலியா இருக்கோம் அப்டின்னாலும், இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் அப்டிங்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன செலவு பண்றோமோ, அதான் நாளைக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் அந்த மாரி. ஆனா இது ஒரு லக்கான ட்ரிப்பாவே எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ வி ஆர் வெரி ஹேப்பி. ஆ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க அங்கங்க நின்னு, அ அங்கங்க இந்த மாரி ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அங்க போய் நின்னுட்டு, அ ஏரோப்ளேன் மூவ் ஆகுறது, அது டேக் ஆஃப் ஆறது, மெயின்டனன்ஸ்லேருந்து வர்றது எல்லாமே வந்து பார்த்துட்ருந்தோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே இருந்தோம். நாங்க லாட்ஜ் போல, ரெஃப்ரெஷ் பண்ணல. ரெஃப்ரெஷ் பண்ணாமயே அடுத்த ஃப்ளைட்டுக்கு, ரெஃப்ரெஷ் பண்ணாமயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எல்லாமே. ஆக்சுவலா எங்களுக்கு அந்த பல்லு விளக்கணும், அதும் கூட ஞாபகம் வரல. ஏன்னா நம்ம சுத்தி பார்க்கணும், நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே இருந்துச்சு. நாங்க ஹெவியாவும் சாப்பிடல. நாங்க ஒரு பேக்கரி இருந்தது. அங்க போய் ஒரு காஃபி, ஆ ஆக்சுவலா அவங்க தான் காஃபி குடிச்சாங்க. அவங்க நான் அந்த மாதிரி ஆஃப் மாரி இது பண்ணிட்டு, ஒரு 2 மஃபின் வாங்கி சாப்பிட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்லயும் எங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரொம்ப ஃபில் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தோம். மலேசியன் ஏர்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. செம்ம கிளீனா, செம்ம நீட்டா, செம்ம ஸ்பேஷியஸா இருந்தது. பட் நீங்க பார்த்த இந்த ஃபுல் சைடு வந்து ஒன்லி வந்து ஒரு 5 டெர்மினல் தான். பட் இன்னொரு டெர்மினல் இருக்கு. அந்த டெர்மினல் வந்து நான் வர வீடியோல காமிக்கிறேன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீலாக்ஸ் மாரி இந்த வீலாக்ஸ வந்து நான் வந்து பாதியில ஸ்டாப் பண்ணணும், இல்ல ஒரு வீடியோல ஸ்டாப் பண்ணணும்னு நான் நெனைக்கல. நான் இத கன்டின்யூ பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு ஹோப் ஸோ எனக்கு டைமும் இருக்கும். நான் கண்டிப்பா அடுத்தது எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்றேன். ஆ நாங்க எங்க போறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, கீழ கமெண்ட்ல பண்ணுங்க.
ஒரு கெஸ் பண்ணீங்கனாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. நத்திங் இஸ் அ ராங் ஆன்சர். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மத்தபடி எதுக்கும் இல்ல. உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வந்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. ஆம், உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆ விஷயம் வேணும் அப்படின்னா, அதையும் வந்து சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. பட் ஒரே ஒரு டிப்ஸ் தான் நான் குடுக்கணும்னு நெனச்சேன். ஃப்ளைட் புக் பண்றது. எப்பவுமே மிடில்னு போட்டிருக்கும். அத புக் பண்ணாதீங்க. ஒண்ணா முன்னாடி புக் பண்ணுங்க. இல்லன்னா மிடில் கடைசி ரோவும், இல்ல ரீர்னு போட்டிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 ரோவும் புக் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, அப்பதான் உங்களுக்கு வியூ கிடைக்கும். மிடில்ல இருக்கிறது எதுவுமே வியூ கிடைக்காது. இது நான் வந்து டெஸ்ட் பண்ணது. அதனால நான் சொல்றேன். உங்களுக்கு ரீல்ல எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் டேக் ஆஃப்லயும், லேண்டிங்லயும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து பிரச்சனை இல்ல அப்டின்னா, எது வேணாலும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.